வணக்கம் நண்பா. போன வாரம் நம்ம சேனலில் ஸ்கல் கேண்டியோட ஒரு ப்ரீமியம் பட்ஜெட் இயர்பட் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய விஷயம், எனக்கு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது, கம்மி பட்ஜெட் தான் என்கிட்ட இருக்குது. அதாவது பட்ஜெட் ரேட்டில் இருக்கணும், பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இயர்பட் இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. அவங்களுக்காக டாட்டாவில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சைட்லேயுமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது குறைந்தபட்சம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கணும், பட்ஜெட் ரேட்லேயும் இருக்கணும்னா 4500 4000 அந்த ரேஞ்சுக்குள்ளாடி வருது. ஸோ திடீர்னு ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு, பெங்களூரில் நமக்கு கேட்ஜெட்லாம் சீப்பாக கிடைக்கும், அங்கே சர்ச் பண்ணி பார்த்தால் ஏதாவது ஐடியா கிடைக்கும் நமக்கு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். லினோவோட ஒரு இயர்பட்டை பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஆப்பிள் மாதிரி தான் இருந்துச்சு. இதை சர்ச் பண்ணும்போது திடீர்னு பார்க்கும்போது இன்னொன்றும் ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரியே தான் இருக்குது, இதுவும் ஆப்பிள் மாதிரியே தான் இருக்குது. அதாவது ஆப்பிளோட பட்டு பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட சேமாக இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட அதோட இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சு. ரெண்டில் எது தான் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. கடைசியில் முடிவு எடுத்துட்டேன், ரெண்டுமே எடுத்து அன்பாக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதான் இதில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது. இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் டெக்னிக்கல் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிங் அடிக்கணும் நண்பா ஃபோனில். நண்பா, இன்ட்ரோ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் கால் வந்தனால திரும்ப ரீடேக் பண்ண நான் விரும்பலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ பண்ணுறது கிடையாது. அதாவது ஃப்ளோவில் என்ன வருமோ அதை தான் பேசுவேன். ஸ்கிரிப்ட் எழுதி நான் பண்ணுறதா இருந்தால் ரீடேக் போகலாம், எனக்கு அது தேவையும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன சொல்ல வந்திருப்பேங்கிறத பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், புதிய சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்கிறேன். அதாவது இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வந்திருப்பேன்னா, இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதான் சொல்லியிருப்பேன். ஸோ இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. அதாவது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்று Lenovo LP1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா XT90. ஃபஸ்ட்டு வந்து Lenovo LP1 நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இது ஒரு நார்மல் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உள்ளாடி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு சார்ஜிங் டாக் இருக்குது. இந்த சார்ஜிங் டாக்கை தவிர வேறு என்னென்ன வருதுன்னா, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, அப்புறம் ஒரு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது, அப்புறம் யூசர் மானுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு லினோவோட லைவ் பாட்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு லினோவோட XT90 இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதை பிரிக்கும்போது இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மானுவல் தந்திருக்காங்க, அப்புறமாட்டு சார்ஜிங் டாக் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது, அதை எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்ததுக்கப்புறமா இந்த குட்டி பாக்ஸை பிரிக்கும்போது இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக, அதாவது டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இதில் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. LP1 ஒன்று தான் இருந்துச்சு, இதில் 2 பேர் இருக்குது. அவ்வளோதான் அன்பாக்சிங், உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். 2 இயர்பட்டோட அன்பாக்சிங்கும் பார்த்துருப்பீங்க. இதில் லினோவோட லைவ் பாட், அதாவது லினோவோட LP1 பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் வாங்கும்போது வெள்ளை கலராக பார்த்து வாங்குங்க. இந்த கலரை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்பிளோட யூனிக் ஃபீல் வராது, ஏன்னா ஆப்பிளோட பட் உங்களுக்கு வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கல இது வந்து ஒரு மோசமான கலர் என்னை பொறுத்த மட்டும். இந்த கலர் நீங்கள் வாங்கிக்காதீங்க. இதுக்கப்புறமா Lenovo XT90 இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆப்பிளோட பட்டு மாதிரி தான் இருக்குது. லென்த் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிசைன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் திடீர்னு பார்க்கும்போது ஆப்பிளோட பட்டை நீங்கள் வந்து வியர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரிய வரும், அதில் எந்த குழப்பமும் கிடையாது. தென் இந்த 2 இயர்பட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். அதே மாதிரி ரெண்டுலேயுமே உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஸ்மார்ட் டச் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இயர்பட்டை இயக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணி தான் நீங்கள் இயக்கிக்கணும். அதே மாதிரி இந்த 2 இயர்பட்டுக்கும் ஆட்டோ பேரிங் இருக்குது. அதே மாதிரி இந்த 2 இயர்பட்லேயும் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் ஓரளவுக்கு பக்காவாக வேலை செய்யுது. அதை ANC சப்போர்ட் கொடுக்கல, பட் இவங்க வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ANC சப்போர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ANC இதில் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த 2 இயர்பட்டும் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட சேமான டைம் தான் எடுத்துக்குது, பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது LP1 பொறுத்த மட்டும் லினோவோட லைவ் பாடை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 47 நிமிடம் ஆகுது. அதே மாதிரி XT90 சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 51 நிமிடம் ஆகுது. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு 300 mAh டாக்கோட பேட்டரி தந்திருக்காங்க. எதுக்கு இப்படி 2 மாடலில் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஏன்னா ரெண்டுமே பார்க்குறதுக்கு
ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. மாடல் வைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டுமே பார்க்குறது உங்களுக்கு திடீர்னு பார்க்கும்போது ஆப்பிளோட இது மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே பார்க்குறதுக்கு உன்னிப்பாக ரொம்ப ஆழமாக வித்தியாசப்படுத்தினாலும் ஒரு சிலரால் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கப்புறமாட்டு ரெண்டுலேயுமே உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் பாட்டு கேட்குறதுக்கு ரெண்டுலேயுமே உங்களுக்கு இனிமையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தனித்துவமாக தெரியுது. லினோவாவோட லைவ் பாட்ஸை பொறுத்த மட்டும் பேஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. பேஸை கண்டிப்பாக தனியாக உணர முடியுது. ஆனால் XT90 பொறுத்த மட்டும் அந்த பேஸ் வந்து அந்தளவுக்கு லைவ் பாட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உணர முடியலை. அப்புறம் மைக் வந்து ரெண்டுலேயுமே உங்களுக்கு காமனாக தான் இருக்குது. ஆனால் மைக்கு வந்து லினோவா XT90 பொறுத்த மட்டும் அதில் இருக்கக்கூடிய மைக்கு நல்லா இருக்குது. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது சின்னதாக இருக்கும். அப்போது பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே XT90 செட் ஆகும். இப்போ ரஃபாக பாட்டு கேட்குறவங்களுக்கு லினோவோட லைவ் பாட் செட் ஆகும். அதாவது அதிக ஃபோன் கால் பேசுகிறவங்களுக்கு XT90 செட் ஆகுது. அப்புறம் ஃபுல்லாக பாட்டுக்கு மட்டும் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு லினோவா லைவ் பாட்ஸ் செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உணர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஓவரலாக பார்க்கும்போது ரெண்டுக்குமே டபுள் சர்டிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ரெண்டுக்குமே சிங்கிள் சர்டிஃபிகேஷன் தான் வாங்கலாம். ரொம்ப நல்ல ஹார்ட்வேர்னு சொல்ல மாட்டேன், நல்ல ஹார்ட்வேர் தான் வாங்கலாம். சர்டிஃபையே கொடுக்காத மாதிரி மோசமான ப்ராடக்ட் கிடையாது, நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ இந்த கேட்ஜெட்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் எவ்வளோ பட்ஜெட்டில் கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணுங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.